அண்ணாலம்மா எப்படி கேட்டாங்க? தேவன்கிட்ட வந்து அண்ணாலம்மா குழந்தைக்க கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? வீட்டை நினச்சிக்கிட்டு, புருஷனை நினச்சிக்கிட்டு, ஊரை நினச்சிக்கிட்டா கேட்டாங்க. அவங்க கேட்கும்போது ஊரை நினைக்கல, புருஷனை நினைக்கல, எவனை நினைக்கல. அவங்க தன்னையே மறந்து தேவனோட அப்படியே இதயத்தை ஊற்றி கேட்டாங்க. எண்ணி 10 மாதத்தில் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. காரணம் என்ன? கேட்டதில் கேட்குற விதம் இருக்கிறது. கேட்குற விதம் இருக்குது. அதில் வந்து சில பேர் இந்த இதயத்தை விட்டுருவீங்க, இதயத்தை விட்டு காயத்தை கேட்பீங்க. முழு இருதயம் தேன். அது எப்படின்னு கேட்டால், அந்த அண்ணாலம்மா வந்து தன்னையே மறந்துட்டாங்க. ஏன் மறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஏலி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு ஏலி? என்ன கேட்குறாருன்னா, ஏம்மா தண்ணிக்கினி அடிச்சுட்டு வந்துட்டியாம்மா, அப்படியே ஒரு மாதிரியே புலம்புற அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நான் மன கிளைஷமுள்ள ஸ்திரீ அப்படிங்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவிக்கு இவங்க ஆவிக்கும் ஒத்து போய் பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி அப்படியே தன்னை மறந்துட்டாங்க. அவங்க ஆலயத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறது மறந்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கேட்குறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய அந்த அந்த சிந்தை அப்படியே அந்த அண்ணாலம்மாக்குள்ளே இறங்குது, பதில் கிடைக்குது. தண்ணீர் சேர்ந்து போதைக்காரன் எப்படி பேசுகிறானோ அதே போல் அண்ணாலம்மா பேசுகிறது. ஏலி அரண்டு போயிட்டார். ஏலி என்ன செஞ்சிட்டாரு? அரண்டு போயிட்டார். அந்த அளவுக்கு அவங்க தேவனோட உறவாடினாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. 32 காரியத்தை உள்ளே வச்சுக்கிட்டு கேட்கும்போது பலன் இருக்காது. அதனால் அவங்க தன்னையை மறந்தாங்க. இருதயத்தை ஊற்றினாள் அப்படின்னு போட்டிருக்கு. இருதயத்தை ஊற்றினாள் அப்படின்னு போட்டிருக்கு. இருதயத்தை ஊற்றணும் நம்மகிட்ட இருக்க. அப்போ இருதயத்தை ஊற்றினாள் அப்படின்னா எவ்வளவு ஒரு மைண்டு வந்து அதில் போயிருக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இருதயத்தை என்ன செய்யறது கிடையாது, ஊற்றுறது கிடையாது. அவர்கிட்ட இருதயத்தை அப்படியே ஃபுல்லாக ஒப்பு கொடுக்கணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். அல்லேலூயா.